ஹலோ காய்ஸ், இன்னைக்கு எக்ஸாம் டே. ஸோ வாங்க எக்ஸாம் எழுத போகலாமா? எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி கரெக்டாக ஷர்ட்டில் அயன் பண்ணிட்டு நீட்டாக டிப்டாப்பாக போகணும். ஸோ இன்றைக்கி என்ன போய் எக்ஸாம் எழுத போகிறோம் ஒன்றுமே புரியலையே. என்ன படித்தோமா இல்லையான்னு கேட்டால் நாங்கள் என்றைக்குமே படிக்க மாட்டோம் எக்ஸாமுக்கு. ஸோ சீக்கிரம் குளிச்சுட்டு வந்துட்டு டிப்டாப்பாக ரெடி ஆயாச்சு. எனக்கு செகண்ட் செமஸ்டரோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம் இன்றைக்கி தான் நடக்குது. ஸோ இன்றைக்கி என்ன எழுத போகிறோன்னு எனக்கே தெரில. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக அம்மா 2 தோசையும் வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சுருந்தாங்க. சரி சாப்பிட்டே யோசிப்போம் இன்றைக்கி என்ன ஸ்கிரிப்ட் எழுத போகிறோம், எந்த மாதிரி கதை விட போகிறோம் அப்படின்னு வச்சுருந்தேன். பட் ஒன்று மறந்துட்டேன். டக்குன்னு வந்து கிளம்பிட்டேன். ஹால் டிக்கெட் ஜெராக்ஸ் எடுக்கணுன்ட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோடது எல்லாம் சேர்த்து ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்து கிளம்பியாச்சு. கிளம்ப போய் பார்த்தா மழை நெத்திக்கு பேஞ்சிருக்கு. ஃபுல்லாக ஷூலையும் பாலிஷ் போடுற ப்ரெஷ்லேயும் ஃபுல்லாக தண்ணி. ஸோ அதனால் அப்படியே அது மேலேயே தொடச்சி ஏதோ தொடச்சிட்டேன். ஸோ அப்படியே கிளம்பிட்டேன் லைகரை எடுத்துகிட்டு சரி வாங்க அப்படியே வந்து காலேஜுக்கு போவோம். காலேஜ் வந்து பார்த்தா காலேஜ்லேயும் கிரவுண்டில் யாருமே இல்லை. பட் ஆனால் இன்றைக்கி வந்து கிளைமேட் வந்து சூப்பராக இருங்க, சூரியனே காணோம். ஸோ நல்ல பயங்கரமான ஒரு கிளைமேட்டு. நானும் அப்படியே ஐடிங் கார்டில் மாட்டிட்டு கிளம்பியாச்சு. பார்த்தா இவனுங்க என்னை வர சொல்லி ஒரு 1/2 மணி நேரம் என்னை டிலே பண்ண வச்சுட்டானுங்க. நான் அப்படியே உட்காந்துருந்தேன். இவனுங்க தான் நம்ம காலேஜுக்கு சீக்கிரமாக வர பாய்ஸ். ஸோ ரிஷோத் தங்கப்பாண்டி ஹாய் சொல்கிறான் பார்த்தீங்களா. ரிஷோத் தங்கப்பாண்டி என்னடா பண்ணுற அப்படிங்கிறான். ஸோ ரிஷோத் வந்து ஹேர் ஸ்டைல் வந்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். முன்னாடி வந்து பிரதீப் ரங்கநாதன் மாதிரி வச்சுருந்தான் பார்த்தீங்களா. ஸோ அதனால் இந்த ஹேர் ஸ்டைல் வந்து நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும். நான் டிஜே மாதிரி இருக்கடா அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அவனும் வந்துட்டு ஃபிட் செக் பண்ணலாம்டா வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலி பண்ணிட்டு தான். ஸோ வாங்க அப்படியே எக்ஸாம் எழுதிட்டு என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துட்டு வருவோம். சும்மா வச்சு எதுவும் எழுதிட்டு வருவோம் வாங்க அப்படின்னு. இருந்து குடிப்பறிச்சு அதிக மார்க்ஸ் எடுத்து ஃபீஸ் கம்மி பண்ணி அவார்ட்லாம் வாங்குற கேஸ் இவனுங்க. இந்த டைம் இந்த ஸ்ட்ரீக்கை பிரேக் பண்ணி விஜய் பண்ண மாதிரி நம்ம இஸ்லேட் பண்ணுவோம். எக்ஸாமும் முடிஞ்சு ரிஷோதும் வந்து பயங்கரமான சேலஞ்சஸ்லாம் பண்ணி இன்னைக்கு எப்படி எழுத போகிறேன்னு மட்டும் பாடுறா அப்படின்னாங்க. நானும் வெளியே வந்து பார்த்தா பயங்கரமான வெயில். என்னடா இது அப்படின்ட்டு, என்னடா பாய்ஸ் எப்படா எக்ஸாம் எழுதினா கேட்டால் கையில் அப்படிங்கிறானுங்க. அப்படியே வெயில் அப்படியே பொழக்குது மண்டையெல்லாம் அப்படியே எரியுது. எப்படி தான் பைக்கில் நீ வீட்டுக்கு போகிறேன்னு தெரில. ஸோ அதனால் வந்து நான் அப்படியே கிளம்புறேன். பாய்.